சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் உன் கால்ல கூட விழற ஈஸ்வரி, என்ன மன்னிச்சிடு. கிரிஜா மேடம், என்ன மன்னிச்சிடு. எந்திரிங்க முதல்ல. கிரிஜா மேடம் எந்திரிங்க. இல்ல ஈஸ்வரி, நீ என்ன மன்னிச்சேன்னு சொன்னாதான் நான் எந்திரிப்பேன். கிரிஜா மேடம், எப்ப நீங்க மனசார மன்னிப்பு கேட்டீங்களோ அப்பவே நீங்க பண்ண பாவத்துக்கு எல்லாம் பரிகாரம் கிடைச்சிருச்சு மேடம். நீங்க எந்திரிங்க. அப்படின்னா நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டியா? ஐயோ, மன்னிச்சிட்டேன் மேடம். சம்பத் சாருக்கு ஒண்ணுமே ஆகாது. எந்திரிங்க ப்ளீஸ். தேங்க்ஸ் ஈஸ்வரி. அபி, நீயும் என்ன மன்னிச்சிடு. நான் உன் கல்லையும் விழறேன். அபியும் உங்களை மன்னிச்சிட்டா. அபி, நீயும் என்ன மன்னிச்சிட்டல்ல? ஈஸ்வரி அக்கா, உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்காம நானும் என் அம்மா கூட சேர்ந்துகிட்டு நிறைய தப்பு பண்ணிருக்கேன்க்கா. என்னையும் மன்னிச்சிருங்க. எனக்கு அப்பா வேணும். திவ்யா, பெத்த அப்பாவை இழந்து நிக்கிறது எவ்வளவு பெரிய வலி, வேதனை, இழப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னோட நிலைமை உனக்கு வராது. நீ தைரியமா இரு. அத்தை, திவ்யா, நீங்க ரெண்டு பேரும் விடுற உண்மையான கண்ணீர் தான் இப்ப நம்ம மாமாவை புழைக்க வைக்கும் பாருங்க. டாக்டர், எனக்கு என்னாச்சு? என்ன ஆச்சா? நீங்க உயிர் பொழைச்சி மறு ஜென்மம் எடுத்து வந்திருக்கீங்க சார். விஷத்தை நிறைய குடிச்சதுனால அது ஹெவி பாய்சன் ஆகி உயிருக்கே ஆபத்தாயிடுச்சு. ஒரு சொட்டு மருந்து அதிகமா குடிச்சிருந்தாலும் உங்களை காப்பாற்றவே முடிஞ்சிருக்காது. அந்த ஆண்டவ புண்ணியத்துல நீங்க எப்படியோ உயிர் பழைச்சிட்டீங்க. எனிஹவ், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வெளியே தான் இருக்காங்க. அவங்களை இப்ப வர சொல்றேன். இருங்க இருங்க இருங்க, அவர் கண்ணு முழிச்சிட்டாரு. இனிமே எந்த ஆபத்தும் இல்லை. ரொம்ப நன்றி டாக்டர். இட்ஸ் ஓகே, நீங்க போய் பேஷண்ட பாருங்க. சரி சரி டாக்டர். எனக்கு 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 பாருங்க சம்பத், சம்பத்.
அக்கா சம்பத், அக்கா என்னை ஏன்க்கா காப்பாத்துனீங்க? நிம்மதியா உன் மடியிலே சாக விட்டுருக்கலாம்ல. அப்படிலாம் சொல்லாதடா. இனிமே இந்த மாதிரிலாம் நீ எதுவும் நினைக்க கூட கூடாது. கடவுள் புண்ணியத்துல எதுவும் நடக்காம நீ நல்லபடியா உயிர் பொழைச்சு வந்துட்ட. தோ கிரிஜா கூட அவ செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பும் கேட்டுட்டா. இதோட எல்லாத்தையும் விட்டுடு. இனிமே இந்த மாதிரி தப்பா எதுவும் யோசிக்காது. ஆமாங்க, எனக்கு நல்ல புத்தி வரணும்ன்றதுக்காகவே கடவுள் என் தாலிக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு சோதனையை கொடுத்திருக்காரு. நான் இப்போ தெரிஞ்சிட்டேங்க. உண்மையிலே மனசு மாறிட்டேங்க. என் தாலிய காப்பாத்தணும்னா நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் ஈஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேக்குறதுதான் சரின்னு தோணுச்சு. அதான் அவ காலை பிடிச்சு நான் மன்னிப்பு கேட்டேன். ஈஸ்வரி என்ன மனசார மன்னிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க கண்ணே முழிச்சீங்க. ரொம்ப நன்றி ஈஸ்வரி, ரொம்ப நன்றிமா. என்ன சம்பத் சார், இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க? பரவாயில்ல, விடுங்க சார். எல்லாரும் பேசிட்டீங்களா? அவருக்கு ஒண்ணும் இல்ல, அவர் நல்லாயிட்டாரு. இனிமே அவரை நினைச்சு யாரும் ஒரி பண்ணிக்க வேணாம். தேங்க்யூ டாக்டர். ஃபைல கொடுங்க. இந்தாங்க டாக்டர். ஈவினிங் வரைக்கும் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும், அப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்க டாக்டர். இந்த சரிங்க டாக்டர். அத்தே, சம்பத் சார் தான் நல்லா ஆயிட்டாருல, நீங்க வீட்டுக்கு போங்க. இல்ல ஈஸ்வரி, நான் என் தம்பி கூடயே இருக்கேனே. அவன் டிஸ்சார்ஜ் ஆகட்டும், அவன் கூடவே நான் வீட்டுக்கு வரேன். அம்மா, இவ்வளவு நேரமா நீ மாமாவே நினைச்சு அழுதுகிட்டே இருந்தியம்மா. உடம்புல தெம்பு இருக்காதுமா உனக்கு. சாப்பிட்டதும் மாத்திரை போடுற ஆள் நீ. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. மாமா நல்லபடியா குணமாயிட்டாப்ல, அதனால நீ ஒண்ணு கவலைப்படாத. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். என்ன ஈசு? அண்ணி வாங்க, நீ கிளம்பலாம். இல்ல தம்பி. அண்ணி, நீங்க போங்க அண்ணி. நானும் திவ்யாவும் இருந்து உங்க தம்பியை கூட்டிட்டு வரோம். அக்கா நீ வீட்டுக்கு போக்கா. நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுல வந்து உன்னை பாக்குறேன். நீ வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துக்கா. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுக்கா. சரிடா, வா. கிரிஜா, பாத்துக்கோ, பத்திரமா டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வா. சரிங்க அண்ணி.